சரி, நம்ம செய்திக்கு நேராக கடந்து செல்லலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37வது வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு முறை பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். ஆமென். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எவ்வளோ அருமையான செய்தி, எவ்வளோ அருமையான வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமல்ல. ஏன்னா அந்த தெய்வத்தை நம்பி தான் நம்ம வந்திருக்கிறோம். இங்கே எதற்காக இவ்வளவு வேலைகள், எத்தனையோ வேலைகள் வீட்டில் இருக்குது, உங்களுக்கு எத்தனையோ காரியங்கள் இருக்குது, உறவுகள் வந்திருக்கலாம், அல்லது உங்களுடைய 6 நாள் வேலை, இந்த ஒரு நாள் தான் கொஞ்சம் ஓய்வு, உங்களுடைய சொந்த வேலை செய்ய இருக்கலாம். எல்லாவற்றையும் ஒதுக்கி விட்டு ஏன் இந்த ஆண்டவரை தேடி வந்தோம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரிடத்துல ஒரு நன்மை உண்டு என்று. ஹல்லேலூயா. ஏதோ ஆண்டவரிடத்துல நான் உன்னை பெற்றுக்கொள்ளணும், நான் ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆண்டவரை தொழுது கொள்ளணும், இந்த 6 நாட்கள் என்னை பாதுகாத்தாரே, வழி நடத்தி வந்தாரே, அவருக்கு நான் நன்றி செலுத்தணும், அவரை நான் ஆராதிக்கணும்னு வந்திருக்கோம். ஹல்லேலூயா. ஒரு சிலர் கண்ணீரோடு வந்திருக்கலாம். அந்த இடத்துக்கு போனாவாவது எனக்கு சுகம் உண்டாகாதா, இந்த இடத்துக்கு ஏசப்பாட்ட போனாவாவது உனக்கு ஒரு நன்மை உண்டாகாதான்னு கண்ணீரோடு வேதனையோடு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுங்களா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமல்ல. இன்னொரு வசனம் கூட வாசிங்களா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26வது வசனம். மத்தேயு 19:26. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். தேவனாலே எல்லாம் கூடும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. இது மனுஷரால் இது கூடாது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்க காரியங்கள், இது என் வீட்டில் நடந்தால் போதும், என் கணவன் ரட்சிக்கப்பட்டா போதும், குடிகார கணவன் ரட்சிக்கப்பட்டா போதும், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சா போதும், என் கடன் பாரம் ஒழிஞ்சா போதும், எனக்கு நல்ல வருமானம் கிடைச்சா போதும், என்னென்னமோ நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதெல்லாம் யாரால கூடாது? மனுஷரால் இது கூடாதது தான். ஆனா யாரால கூடும்? தேவனால் எல்லாம் கூடும். அந்த தெய்வத்தை அண்டிக் கொண்ட நாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஹல்லேலூயா. தேவனால் எல்லாம் கூடும். இருதயத்தை பார்த்து சொல்லுங்க, ஆத்மாவை பார்த்து சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவனால் எல்லாம் கூடும். இது என்னால் முடியாது, என்னுடைய பெற்றோரால் முடியாது, ஏற்ற துணையை எடுத்து தர என் பெற்றோரால் முடியாது, கர்ப்பத்தின் கனியை கொடுக்க என் பெற்றோரால், என் கணவனால் முடியாது, என் கணவனால் முடியாது. கடைக்காரன் என் வாசலில் வந்து நிற்கிறான், ஆனால் இந்த கடனை அடைக்க மனுஷரால், என் பெற்றோரோ சொந்த பந்தமோ என்னாலோ முடியாது. ஆனால் நான் ஆராதிக்கிறேன், தேவனால் கூடும். ஹல்லேலூயா. உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். அதான் சங்கீதம் 20:4 வாசிக்கிறோம். அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்திருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. நம்ம விரும்பினா போதும், அவர் செய்து முடிச்சிருவார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, நிறைய காரியங்கள் இருக்கு, ஒரு சிலதை மாத்திரம் சொல்றேன். வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற நம்முடைய தேவனால் கூடும். ஹல்லேலூயா. ஏற்கனவே இது நான் யூடியூப்ல செய்தி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு நான் அதை திரும்பவும் இன்னைக்கு காலையில் பாஸ்டர் வேற மெசேஜ் கொடுத்தார். ஏதோ நீ கர்த்தரை இயேசுவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற செய்தி, தொடர் செய்தி. இன்றைக்கு முதல் நாள் நம்ம பார்த்தோம், ராகாப் வேசி, அவள் நிமித்தமாக அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. 2வது நாள் போன வாரத்தில் நம்ம பார்த்தோம், யாரு? இல்லை நோவா பார்த்தோமே. நோவா போன வாரம் செகண்ட் சர்வீஸ் இல்லை, ஃபர்ஸ்ட் சர்வீஸில் தான் பார்த்தோம். செகண்ட் சர்வீஸ் தான் இன்னொரு பாஸ்டர். நோவாவை பார்த்தோம். நோவாவுக்கு கண்களில், தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது, அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. இன்றைக்கு லோத்தை குறித்து முதல் ஆராதனையில் பாஸ்டர் அது செய்தி கொடுத்துட்டு போயிட்டாரு. அதே செகண்ட் சர்வீஸும் கொடுன்னு சொன்னார். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு அந்த நிமிஷத்தில் எனக்கு கொடுக்கறதுக்கு முடியாது, எடுத்து வச்சுருக்கேன். அவர் பேசுகிற மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியாது, அவருடைய தாட் போல் எனக்கு அந்த தாட் இல்லை. எனவே அது நீங்கள் யூடியூப்பில் இருக்குது தானே? இல்லையா? ஏன்? சரி, அது திரும்பி அடுத்த வாரம் டச் பண்ணிட்டு போக சொல்லலாம். லோத்தோட காரியம், அவர் ஆபிரகாமின் நிமித்தமாக லோத்து
பாதுகாக்கப்பட்டான் என்பதை பார்த்தோம். ஏன்னா லோத்து அந்த அளவுக்கு இல்லை, விசுவாசம் இல்லை, ஆண்டவர் மேலே தெய்வ பயம் இல்லை. ஆனால் ஆபிரகாம் இருதயத்தில் யார் இருந்தது? லோத்து இருந்தான். ஏன்னா லோத்துக்காக பரிந்து பேசுதை பார்க்குறோம். சொதோம் கொமோராவில் இருக்கும்போது லோத்துக்காக ஆபிரகாம் பரிந்து பேசுதை நிமித்தமாக இயேசு கர்த்தராகிய தேவாதி தேவன் ஆபிரகாமின் நிமித்தமாக லோத்துவை பாதுகாக்கப்படுறார். பாருங்க எவ்வளோ நல்ல தேவன். அதனால் நம்ம பரிந்து பேசணுன்ற ஒரு செய்தியை கொடுத்தார். ஆனால் அது சுருக்கமாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் நான் ப்ரிப்பேர் பண்ணாதான் எனக்கு பெஸ்ட்டுன்னு இன்றைக்கி நான் வேறு செய்தியை இப்பொழுது கொஞ்ச நேரத்தில் நான் அது திரும்பி ஞாபகத்தில் கொண்டு வர விரும்புகிறேன். ஏற்கனவே உங்களுக்கு எடுத்தனா என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. கர்த்தர் உங்களை இந்த செய்தியின் மூலமாக இன்றைக்கு ஆறுதல் படுத்துவாராக. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற நம்முடைய தேவன் வல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த புது வருஷ சர்வீஸில் வாக்குத்தத்தத்தை வாங்கினீங்க? போராடி வாங்கினவங்களும் இருக்காங்க, விடாமல் வாங்கினவங்க இருக்காங்க. ஒரு வாக்குத்தத்தம் வேணாம் 4 வாங்கினவங்களும் இருக்காங்க. ஒரு வாக்குத்தத்தம் பத்தாதுன்னு நாளையும் நான் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று 4 கார்டு தெரியும். ஒவ்வொருத்தட்டையும் ஒரு கார்டு வாங்கி வச்சுருக்காங்க வாக்குத்தத்தத்தை. ஏன்னா என்ன வாஞ்சனா அவ்வளவு வாக்குத்தத்தங்களும் என் வாழ்க்கையில் நிறைவேறணும்னு ஆசை. நிறைவேறுமா நிறைவேறாதா? நிறைவேறும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. நம்ம வேதாமத்தில் எல்லா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு முழுவதும் பார்க்கும் பொழுது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில வாக்கு தத்தம் பண்ணினார். வானத்தை போல, வானத்தின் நட்சத்திரத்தை போல என்ன பண்ணுவேன்? உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். மணலத்தினே உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். நிறைவேற்றினாரா இல்லையா? ஆமென், நிறைவேற்றினார். ரோமர் 4 அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி அந்த ஆபிரகாமும் சாராலும் விசுவாசித்து அதை பெற்றுக்கொண்டார்கள். அதே போல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணினார். கானான் தேசத்தில் நான் என்ன பண்ணுவேன்? உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே உங்களை அழைத்து செல்வன் வாக்கு பண்ணினார். நிறைவேற்றினாரா இல்லையா? நிறைவேற்றினார். அதே போல் அநேக காரியங்கள் இருக்குது, சொல்லுவதற்கு நிறைய நேரம் இல்லை. ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் தேவன் நிறைவேற்ற வல்லவர். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவர். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொன்ன ஆண்டவர் நம்மை அவ்விதமாக நடத்த வல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவர். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்று சொன்ன ஆண்டவர் அதை நிறைவேற்ற வல்லவர். உன் வியாதி உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவர். வாதி உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன ஆண்டவர் வல்ல. அப்படி தெரியலையே உங்களை பார்த்தா? ஆமேன். ஹல்லேலூயா. 70 வயசு ஆனாலும் எப்படி இருக்காங்க பாருங்க, உற்சாகமா. ஆமேன். அப்படிதான் இருக்கணும். ஆண்டவருக்குள்ள உள்ள வந்தவன அப்படியே யோசிக்கக்கூடாது. என்னடா அது பாஸ்ட் இன்னைக்கு இல்லாமல் போயிட்டாரேன்னு யோசிக்கிறீங்களோ என்னமோ தெரியல. ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, எல்லா வாக்கு பண்ணினவர், ஒரு வாக்கு மாறாதவர். அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அது செய்து முடிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். பாருங்க, வாசிங்களேன். என்னாகும் 23ஆம் அதிகாரம் இருங்க. அதுக்கு முன்பாக எபிரேயர் 11:11 வாசி. எபிரேயர் 11:11. விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆமென். வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்ற விசுவாசத்தினால். அப்ப நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். என்ன வேணும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இந்த 1ஆம் தேதி நீங்க இந்த மாத வாக்குத்தத்தம் கூட என்ன? தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்போ இது இந்த மாதத்தோட வாக்கு தத்துவம். ஆனால் உங்களுக்கு பர்சனலாக 1ஆம் தேதி ஜான்வரி வாங்கியிருப்பீங்க அந்த இரவு சர்வீஸில். அந்த வாக்கு தத்துவம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஐயோ, அப்போ கூட ஒரு 20 பேர் தான். மற்றவங்களாம் படிக்க தெரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராகன்னு சொல்லப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. சியோன் எது? பரலோகம் ஒன்று. இப்பொழுது உபலோகத்தில் சபை மூலம் எனக்கு ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா.
அடுத்து தேவனிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம். அது போல் அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கணும். எனக்கு நீங்கள் சொன்னீங்களப்பா, எனக்கு தருவீங்க, என்னை அதை நான் பார்க்க போகிறேன், நிறைவேற்றி ஆண்டவரே நீர் வல்லவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்து பாருங்களேன், அது நிறைவேறும். ஹல்லேலூயா. அதான் இங்கே மற்ற எல்லாம் மூத்த நம்முடைய மூதாதையர்கள் எல்லாமே அதை சொல்லி 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 விசுவாசித்து விசுவாசித்து இயேசுவின் பேர் நம்பிக்கையை வைத்து 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 அதை சுதந்திரித்து கொண்டாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் இதுவரையும் நீங்கள் பார்க்காம இருந்தால் பரவாயில்ல, இந்த வருஷத்தின் நடுவில் வந்திருக்கோம், 6ஆம் மாதத்தில் வந்திருக்கோம். இந்த வருஷத்தின் மத்தியில் இந்த 6ஆம் மாதத்தில் அதை திரும்பவும் நினைவு கொண்டு வாங்க. வேதத்தில் எங்கேயாவது வச்சிருந்தீங்கன்னா அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வசனம் எனக்கு கொடுத்துருக்கீங்கப்பா, இது மாத்திரம் இல்லை, வேதத்துக்குள்ள எல்லா வாக்கு தத்தங்களையும் சுதந்திரிக்க எனக்கு பலன் தாங்கன்னு சொல்லுங்க. அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை ஒருவர் வாசிங்களேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். ஆமென். பாருங்க, அவரு அந்த குழந்தைக்கு ஈசாக்கு மாத்திரம் இல்ல, இப்ப நாமெல்லாம் யாரோட பிள்ளைகள்? ஆபிரகாமின் சந்ததி. ஹல்லேலூயா. அதான் வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை போலவும் நாமெல்லாம் பெருகி இருக்கிறோம், கடலின் மணலை போல பெருகி இருக்கிறோம். எல்லாம் ஆபிரகாமின் சந்ததி. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னாகும் 23:19 வாசிக்கிறோம், அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. அவர் பொய் சொல்லவே மாட்டார். அவரு பொய் சொல்ல மாட்டார். மனமாற மனுபுத்திரனும் அல்ல. என்னாகுமா 23:19, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுக்கு ஆண்டவர் ஒன்று சொன்னா அதை நிறைவேற்ற வல்லவர். ஹல்லேலூயா. பாரு, இந்த உலகத்தில் தான் தரேன்னு சொல்லலாம், ஆனால் மறுநாள் நம்ம முகத்தை பார்த்தோன்னே அவங்க திடீர்னு அவங்க இருதயம் என்ன ஆகும்? மாறி போயிடும். ஆனால் ஆண்டவர் மாறாதவர். அதான் அந்த ஆராதனை சொன்ன தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. அந்த தெய்வத்தை தான் நீங்களும் நானும் அண்டி இருக்கிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நேற்றைக்கும் அவர் மாறல, இன்றைக்கும் அவர் மாறல, நாளையும் அவர் மாற மாட்டார். ஆண்கள் பகுதியில் சொல்லுங்க பார்க்கலாம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாது, என்னைக்குமே மாற மாட்டார் ஆண்டவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன பார்த்து சொல்லாதீங்க. பக்கத்தில் டேவிட் ஐயா, சிவகுமார் பதர் 2 பேர் பக்கத்தில் பார்த்து சொல்லிக்காங்க, அவர் என்றைக்குமே மாற மாட்டார், அவர் சொன்னதை செய்து முடிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அது அடுத்தது 2வது பார்க்குறோம் நம்ம, அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர். பாருங்கள், நம்ம கொடுத்த வாக்கு அவர் மாறாதவர். 2வது நம்முடைய ஜபத்தை கேட்க. வாசிங்க எரேமியாவின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு இன்னொரு பெயர் இருக்கு, நம்முடைய ஜபத்தை. சங்கீதம் 63:1 65:1 நினைக்கிறேன். ஜபத்தை கேட்கிறவர், நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. அது வந்து என்னை நோக்கி கூப்பிடு. யாரை நோக்கி நம்ம கேட்கணும்? ஏன்னா முதல் வசனம் வாசிக்கிறோம், மனுஷரால் இது கூடாது. ஆனால் மனுஷிட்ட போய் கேட்காதீங்க, அம்மாட்ட போய் கேட்காதீங்க, அப்பாட்ட கேட்காதீங்க, பிள்ளைகள்கிட்ட கேட்காது. நான் எங்கள் ஐசக்கா தான் ஏதாவது சொல்லுவான், அது வேணும் இது வேணும்னு ஏதாவது போய் சொல்லுமோ. நான் சொன்னேன், என்கிட்ட கேட்காது, ஏசப்பாட்ட கேளு, ஆண்டவர்கிட்ட கேளு. ஆண்டவர் கொடுக்கறதுக்கு சித்தானா எங்களுக்கு அந்த வாசல்களை திறப்பா. முதல்ல ஏசப்பாட்டு கேள். அவர் தான் நமக்கு தகப்பன். அவர் நமக்கு என்ன தேவை என்பது அவர் அறிந்திருக்கிறார். நம்ம கேட்பது நம்முடைய கடமை. ஹல்லேலூயா. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னது நானா ஆண்டவரா? அதான் என் பையன்கிட்ட சொல்வேன், டேய் கேளுங்கள் கொடுக்கப்படும் நான் சொல்லடா, ஏசு சொல்லியிருக்கிறாரு, நீ அவர்கிட்ட கேளு. உனக்கு பைக் வேணுமா, நோட்டு வேணுமா, புக்கு வேணுமா, எப்படி ட்ரெஸ்ஸு வேணுமா, எல்லாத்தையும் ஏசப்பாட்ட கேளு. அவர் உனக்கு என்ன தேவைன்னு கரெக்டாக தருவார். ஹல்லேலூயா. அதான் 33:3 வாசிக்கிறோம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவுன்னா என்ன? பதில் கொடுப்பேன். நீ கூப்பிட்டோன்னே நான் உனக்கு பதில் தரேன். நீ அறியாதது உனக்கு நீ நினைச்சே பார்த்துருக்க மாட்ட.
சின்னதாக ஒரு இங்கே நம்ம சபைக்கு வருகுதான மரகத சகோதரி அவங்க வீடு கட்டணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஒரு ஷெட்டில் தான் நீண்ட நாட்களாக இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நான் ஒரு சின்னதாக ஒரு சிமெண்ட் ஷீட்டு போடணுன்னு நான் ஆசைப்பட்றேன் பாஸ்டம்மா, அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு. அப்பொழுது நான் அடிக்கடி சொன்னேன்ப்பா, நீ சிமெண்ட் ஷீட்லாம் போடாத, போட்டாலும் ஒரு சின்ன டெரஸ், ஒரு ரூம் போட்டாலும் பரவாயில்ல, ஒரு டெரஸ் போட்டுக்கோமா, ஒரு டெரஸ் வீடு கட்டுங்க. அப்புறம் பாஸ்ட்டும் அதே சொல்லியிருக்கார். அப்போ அவங்க இப்போ கடந்த புதன்கிழமை என்னை பார்த்து சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை என்னை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி என் கையில் பணம்லாம் இல்லைம்மா, ஆனால் ஓட்டு வீடு வீட்டு தான் கட்டலான் இருக்கேன், ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி இப்போ நான் டெரஸ் பண்ணலான் இருக்கேன். ஹல்லேலூயா. பாருங்கள், நாம் நினைக்கிறது என்ன, சின்னதாக செய்யலாம், சின்ன தொழில் ஆரம்பிக்கலாம், குட்டியாக போதும், இது சின்ன அளவில் செய்யலான்னு நினைக்கிறோம். ஆனால் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். இப்போ பெரிய சின்ன வீடு வாங்கணும்னு நினச்சோம், பெருசாக வாங்கிட்டா எப்படி இருக்கும், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லை? அதுதான் அவங்கள அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. இப்போ டெரஸ் வீடுக்கு கிட்டத்தட்ட ஷீலிங் கிட்ட வந்திருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போ நம் நினைவு வேற, ஆண்டோடைய நினைவு வேற. ஏதோ ஒரு பொண்ணு கிடைச்சா போதும், கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம், வாழ்ந்துக்கலாம்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் பெஸ்ட்டாக கொடுப்பாரு. ஹல்லேலூயா. நல்லதாக கொடுப்பாரு. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு மார்க் வாங்கி பாஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நல்ல மார்க்கு கொடுத்து ஆண்டவர் உங்களை கனப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஏதோ இந்த சின்ன தொழில் ஆரம்பிச்சிட்டோம், இதில் சிம்பிளாக செஞ்சு வாழ்ந்துட்டா போதும் நினைக்காதீங்க. உங்களை கொண்டு உன் பேரை பெருமைப்படுத்தும்படியாக உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க தேவனால் கூடும், மனுஷரால் கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் பாருங்க, இங்கே வாசிக்கிறோம். அப்போ உன்னை அறியாததும் உனக்கு எட்டாததுமான சங்கீதம் 3:4 ஒருத்தர் வாசிங்களேன். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். அவர் பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. நீங்கள் இங்கேருந்து உங்களுடைய ரூமில் இருந்தோ, சின்ன ஏதோ கம்பெனிலேருந்தோ, இல்லது நீங்கள் வேலை செய்கிற ஏதாவது ரோட்டில் இருந்தோ அல்லது ஒரு மரத்துக்கு அடியில் இருந்தோ நீங்கள் கூப்பிட்டாலும் அவர் எங்கேருந்து பதில் கேட்குறாராம், பரிசுத்த பர்வதத்திலிருந்து நமக்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் அவருடைய கண்கள் திறந்தவிகளும் அவருடைய செவிகள் கவனிக்கிறவர்களுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த இடத்துக்கு வரீங்களா, ஏனோ வந்த போனேன்னு நினைக்காதீங்க. வந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் தான், நம்ம ஒரு அரை மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் தான் இங்கே இருக்கிறோம். அதுலேயும் அநேகர் 1.5 மணி நேரம் தான் வரீங்க. அந்த கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கொட்டுங்க எல்லாத்தையும். ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் உங்கள் கண் திறந்திருக்கேப்பா, நான் வந்ததை பார்க்குறீங்களப்பா, ஆண்டவரே என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கன்னு சொல்லுங்கள். அவர் ஜபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதே மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. அப்ப அவர்கிட்ட கேட்டா போதும், நம்ம பெற்றுக்கொள்வோம். அவர்கிட்ட கேட்டா போதும் பெற்றுக்கொள்வோம். அதே சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 3வது வசனம் கூட வாசிங்க. பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். அப்ப யாரை நோக்கி கூப்பிடணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். ஹல்லேலூயா. சொந்தங்களையோ பந்தங்களையோ உறவுகளையோ அவங்க கிட்ட எதையும் கேட்கக்கூடாது. எனக்கு அதான் 121ஆம் சங்கீதம் தாவீது நல்லா அறிந்திருந்தார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்ப நமக்கு ஒத்தாசை எங்க இருக்கு? ஏன்னா சில காரியங்களே நாமளே பாரத்தை சுமப்போம். சிலதை என்ன பண்ணுவோம், இப்போது ஜெய்வியமாக இருக்காங்கன்னா பிஜுவோட சில பாரத்தை பிஜு அவளால் சுமக்க முடியல, அம்மாட்ட வந்து சொல்வார். அம்மா என்ன பண்ணுவாங்க, இன்னும் அவங்களுக்கு பாரம் ஆகிடும் இல்லையா? நிறைய காரியங்கள் பெண்கள் நிறைய என்ன பண்ணுவோம், நம்ம கணவன்கிட்டையும் சொல்கிறதில்ல, பெற்றோர்கிட்டையும் சொல்கிறதில்ல, இதெல்லாம் அடக்கி வச்சுக்கிட்டே இருக்கோம். ஏன் சொல்கிறதில்ல? நம்மளால எதுக்கு அவங்களுக்கு கஷ்டம், அவங்களுக்கு பாரம். உண்மை அதுதான். மனுஷனால் இது எதுவுமே கூடாது, தேவனால் கூடும். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் எளிமையாக்க தேவனால் கூடும். ஹல்லேலூயா.
இங்கே பாருங்க, அழகாக எல்லாவற்றையும் ஆண்டுகிட்ட ஒத்தாசுகிறோம் பருவதுக்கு நேராக நம் கண்களை ஏறெடுத்தா போது அவர் பதிலளிக்க தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 55ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை கூட ஒருத்தர் வாசிங்க. அந்தி சந்தி மத்தியான வேளைகளில். எப்போ கேட்கணுமா? அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் அவரை தூங்கவே விடக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம்? அந்தி சந்தி மத்தியான வேலை, காலை மாலை மத்தியானம். அந்தினா காலை, சந்தினா சாயந்தரம், மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். அவர் என் சத்தத்தை கேட்பார். ஆமென். அவர் என் சத்தத்தை கேட்பார். அப்போ உங்களுக்கு எந்த நேரம் கிடைக்குதோ அப்போ ஜெபம் பண்ணுங்க. எந்த நேரம் கிடைக்குதோ நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. அநேக நேரங்களை நான் சமைக்கும் போதே பேசுவேன் ஆண்டவர்கிட்ட. நிறைய நேரம் சமைச்சு கெஸ்ட்டுக்கெலாம் தரும்பொழுது நிறைய நேரம் நான் வேலையில் தான் அதிகமாக இருப்பேன். வேலை செய்யும் போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட பேசுவேன். ஆண்டவரே இப்படி அவரோட ஃப்ரெண்டு மாதிரி எனக்கு என்னமோ, எனக்கு பாஸ்டர் கூட கொஞ்சம் ரூமில் தான் இருப்பார், இல்லை எங்கேயாவது இருப்பார். ஆனால் என் ஆண்டவர் எங்கே இருக்கார்? என் கூடவே இருக்கிறாரா? அவர்கிட்ட நிறைய பேசிக்கிட்டே இருப்பேன். பாத்ரூம் போனாலும் அங்கே பேசிக்கிட்டே இருப்பேன். என்னென்ன வேணுமோ எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன். ஆண்டவர் எல்லா குறையையும் தீர்க்க வல்லவராய் இருக்கிறார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு நன்மை வேணுமா? ஆண்டவர்கிட்ட கேளு, ஒரு நன்மையும் குறைவுபடாது. கணவனுங்க கொஞ்ச நேரம் தான் அந்த காது கொடுத்து கேட்பாங்க, நீ வேற தொணப்பிகிட்டே இருக்க, போ தூரன்றவாங்க. சொல்லியிருக்காங்களா? சப்பா எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு நிறைய ஆண்கள் ஏன் வெளியே போயிடுறீங்க சொல்லுங்க? இந்த அம்மாமாருங்க வீட்டுக்கு வந்தால் ஒரே தொணப்பல் ஜாஸ்தின்னு ஓடிடுறீங்க வெளியே. அது இல்லை இது இல்லை, பணம் பத்தலை, அது இதுன்னு சொல்கிறதால இவங்க போய் எங்கேயோ வெளியே போய் உட்காந்துட்டு வந்துடுறாங்க. டீ குடிச்சிட்டு ஜாலியாக கடைக்கு போ டீ தம்மன்னு குடிச்சிட்டு அமைதியெல்லாம் வந்துடுவாங்க. பாவம் அம்மாமாருங்க புலம்பி 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 வாழ வேண்டியதான். அதனால் யார்கிட்டையும் கேட்காதுங்க, தேவனிடத்தில் கேளுங்க. அவர் எப்போ கூப்பிட்டாலும் வருவார். அந்தி சந்தி மத்தியான வேலையில் கூட வருவார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்களேன். நீங்கள் சொஸ்தமடையும்படி. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு. சொஸ்தம்னா என்ன அர்த்தம்? சுகம் அடையும்படிக்கு. எதிலிருந்து? வியாதியிலிருந்து, வியாதி வலி வேதனையிலிருந்து சொஸ்தமடையும்படிக்கு, சுகமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பெலனுள்ளதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவருக்காக ஒருவர் அறிக்கையிட்டு ஏதோ தப்பு பண்ணியிருந்தோம், ஒருத்தர் திட்டோம், ஒருவருக்கொருவர் ஏதோ சமாதானம் இல்லைன்னா என்ன இன்னும் நம்ம சரி தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்கோ, என்னை மன்னித்து கொள்ளுங்கன்னு சொல்லி நம்ம மன்னிப்பு கேட்டு ஒருவருக்கு ஒரு சமாதானம் ஆகி ஜெபிக்கணும். அடுத்தது பார்க்குறோம், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. அப்போ நாமெல்லாம் யாரு? ஒரு சத்தம் தான் கேட்குது எனக்கு. நாமெல்லாம் யாரு? நீதிமான்கள். அதை மறக்கணும். ஏன்னா பாவத்திற்கு நம்ம மறிச்சிட்டோம், நீதிக்கென்று பிழைக்கிறோம். அப்போ நீங்கள் யாரு? பணம் வச்சிருக்கிறவங்க யாரு? செல்வம் வச்சிருக்கிறவங்க யாரு? செல்வந்தர்கள் இல்லை. அப்போ நீதியாய் வாழ்கிறவங்க யாரு? நான் எங்கே நீதியாக வாழ்கிறேன், நான் நீதிமான் சொல்கிறதுக்குன்ற மாதிரி இருக்குது. நாமெல்லாம் நீதிமான்கள், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள். அந்த நாம் நீதிமான்களாகிய நாம் ஜெபிக்கிற அந்த ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. எங்கே எனக்கு பலன் இருக்குது? அப்படியே ஆடி போய் குறுகி போய் தளர்ந்து போய் இருக்கிறேன்னு தான் உட்காந்துருக்கீங்க எல்லாரும். சொல்லுங்க பார்க்கலாம். பலப்படு, எழும்பி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, கழுக போல எழும்பு, சட்டைகளை அடித்து பற. எங்கள் ஆண்கள் இருக்காங்க பாருங்க, ரொம்ப மௌனம். உலகத்திலேயே எங்கள் சபை எங்கள் ஆண்கள் போல் நல்லவங்க யாருமே இல்லை. வாயே திறக்க மாட்டாங்க, அமைதியில். வீட்லேயும் இப்படி தான் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அமைதியில் இருக்க, எனக்கு உண்டு என் வேலை உண்டு, வந்தோமா போனோமான்னு. ஆமீன். சொல்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. நீங்கள் எல்லாம் தகப்பன் ஆகிட்டீங்க, அதுவே எவ்வளவு ஆசீர்வாதம். அந்த தேவனை கருத்தை சொல்லி எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தீங்களப்பா, எனக்கு பேர பிள்ளையை கொடுத்தீங்களப்பா. எத்தனையோ பேருக்குல, ஆனால் என்னை அப்பான்னு கூப்பிட்றதுக்கு குழந்தைங்களை கொடுத்தீங்களே, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த நாள் உங்கள் நாள் தான், ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி ஃபாதர்ஸ் டே. என்னென்னா
ஃபாதர்ஸ் டே, அதனால் எல்லாரும் பிள்ளைங்கள்லாம் உங்கள் அப்பாவுக்கு ஒரு gift வாங்கிட்டு போய் கொடுங்க, சரியா? அப்பாவுக்கு இன்னைக்கு ஃபைனுங்க எங்கே ரித்திகாலாம் வாங்கி கொடுத்தாலும் இல்லையா பிஜுக்கு? வெரி குட். பார்த்தீங்களா, ஒரு புள்ள தான் ஒழுங்காக கீழ்ப்படிந்து செஞ்சுருக்குது, மற்றவங்க எல்லாம் மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் எங்களை டேடி மம்மின்னு இனி கூப்பிட்டீங்க, இனி டேடின்னு கூப்பிட்டீங்க, தொலைச்சி விடுவேன் தொலைச்சி. டேடிக்கு ஃபஸ்ட் சர்வீஸில் ஒருத்தரும் ப்ரைஸ் ஒன்றும் கிஃப்ட்டு தரல. இனி டேடி கிடையாது, பாஸ்ட் ஐயான்னு கூப்பிடுங்க எல்லாரும். அதான் செய்யணும் இல்லை? டேடினா கிஃப்ட் வரணுமா? ஃபாதர்ஸ் டே இல்லை, ஆனால் டேடி கிடையாது, எல்லாம் ஐயா பாஸ்ட் ஐயான்னு கூப்பிடணும். டேடின்னு கூப்பிட்டா கிஃப்ட் கொடுத்துருக்கணும். இன்னைக்கு ஃபஸ்ட் சர்வீஸில் சொல்லலை பாருங்கள், எல்லாம் ஆமேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவது, நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். மூன்றாவதாக பார்க்கிறோம், நம்முடைய தேவனால் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும். ஹல்லேலூயா. சங்கீதம் 34:17-18 வாசிங்க. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். அவர்களை அவர்கள் எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறவர். துன்பத்திலிருந்து விடுவிக்கிறவர், பிரச்சனையிலிருந்து விடுவிக்கிறவர், போராட்டத்திலிருந்து விடுவிக்கிறவர். எந்த நெருக்கத்தை இன்னைக்கு நம்ம பாடணும் இல்லையா ஒரு பாட்டு, நெருக்கத்தில் நான் நெருக்கப்பட்ட நேரத்திலாம் யார் எனக்கு துணையா இருந்தீங்க? ஏசப்பா நீங்க தான் பாருங்க. ஏன்னா ஆண்டோட வார்த்தை சொல்லுது, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. எந்த ஆபத்து வந்தாலும் சரி ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. நெருக்கப்படுற நேரத்தில், கஷ்டப்படுற நேரத்தில் அப்படியே ஆண்டவர் உங்களை தப்புவிக்க அவர் ஒரு போக்கை உண்டு பண்ணுவார் பாருங்க. ஓ எவ்வளவு அது மேன்மையான காரியம் தெரியுங்களா? பயங்கரமான கஷ்டமான சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் அங்கே ஆண்டவர் வந்து உங்களுக்கு விடுவிப்பார். அது டாக்டரால் முடியாது, உங்கள் பிள்ளைகள், கணவனால், மனைவியால், ஒருவராலும் முடியாது. அந்த ஆபத்திலிருந்து உங்களை அழகாக கரம் பற்றி தூக்குவார் பாருங்கள். ஒரு நல்ல சாட்சி இப்போ இல்லை, அந்த நம்ம சபையிலேருந்து சென்று ஊழியம் செய்தான பாக்கியான ஒரு சகோதரி இருந்தாங்க, மூலக்குறும்பாளையம். அவங்களுடைய அக்கா கமலக்கா, அவங்களும் இப்போ ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்களுடைய கணவனார் ரட்சிக்கப்படலை. அவர் வந்து நிறைய ஆடு, செம்மறி ஆடுகளை மேய்ப்பார் அவர். குரும கவுண்டர். அவங்க நிறைய ஆடுகள் தான் அவருடைய, நிறைய ஆடு வைத்து அங்கங்கே தோட்டங்களில் கொண்டு போய் வெட்டி அதை பட்டி போட்டு அதன் நிமித்தமாக வருகிற வருமானத்தை தான் அவர் சாப்பிட்டு இருந்தாங்க. அந்த அண்ணன் ஒரு நாள் என்ன பண்ணார், அதுபோல் ஒரு இடத்துல நிலத்தில் அந்த பட்டி போட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300-400 ஆடுகளை ஒரு 4-5 பேர் சேர்ந்து அங்கே மேய்த்து கொண்டு இருக்கும்போது இவர் ரெஸ்ட் ரூம் போகலாம், பாத்ரூம் போகணுன்ட்டு வெளியே காட்டுக்கு போயிருக்கார். அங்கே போயிட்டு தண்ணி, ஒரு தரை கிணறு மாதிரி தரையோடு இருக்கிற ஒரு கிணறு, சரி சும்மா கொஞ்சம் தண்ணி தானே இருக்குன்ட்டு அவர் உள்ளே இறங்கி டாய்லெட் போயிட்டு அது கழுவும்படியாக அது உள்ளே அப்படி பக்கத்தில் போய் இறங்கியிருக்கார். கால் நினைச்சிக்க டக்குன்னு இழுத்து விட்டுருச்சு. பயங்கர ஆழமான கிணறு நிலத்தில், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆடெல்லாம் வேற ஒரு பக்கம் இருக்குது, ஆட்களும் அந்த பக்கம் இருக்காங்க. இவர் மட்டும் தனியாக சும்மா அப்படி போனவர் அந்த கால் விட்டு அப்படி உள்ளே இறங்கி விழுந்துட்டார், உள்ளே போயிட்டார். அவருக்கு நீச்சலும் தெரியாது, ஒன்றுமே நீச்சல் தெரியாது. ரொம்ப யதார்த்தமான ஒரு எளிமையான சகோதரன் அவர். உள்ளே போன அவருக்கு ஒன்றுமே புரியல. மனைவி மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டாங்க, இவர் ரட்சிக்கப்படலை. இவருக்கு சில கெட்ட பழக்கங்களும் இருந்தது அந்த நாட்களில். உள்ளே இறங்கிட்டு உடனே ஒரு முறை முங்கி எழும்பிட்டார். யாருமே இல்லை, கூப்பிட்டாலும் யாருக்கும் சத்தம் கேட்காது, ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. அப்போ 2வது முறை முங்கும் போது இந்த வசனம் ஞாபகம் வந்தது, ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுப்பேன். எப்பயோ இந்த வார்த்தை கேட்ட இவருக்கு படிப்பறிவு கூட கிடையாது. ஆனால் மனைவி அதெல்லாம் பேசிக்கிறது, அவங்க இந்த வசனத்தை வாசிக்கிறதெல்லாம் இவர் சும்மா இவர் மைண்டில் அது ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஆபத்து நாட்களை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்களே ஏசப்பா, இப்போ என் சத்தத்தை கேட்கறதுக்கு இங்கே ஒருத்தருமே கிடையாது. நான் இப்போ உயிர் போயிட்டுருக்கு. இப்போ ஒரு முறை முங்கி எழும்பிட்டேன், அடுத்த முறை எழும்ப போகிறேன். எப்படியாவது எனக்கு ஆபத்து வந்துருச்சு, எனக்கு காப்பாற்றுங்கன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னாராம் பாருங்களேன். அந்த தரை உள்ளே முங்கி எந்திருக்கும் போது எதிர்பார்க்காம பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன பூண்டு செடி, அங்கே பூண்டு செடின்னா சும்மா இந்த களை இருந்திருக்கு. அந்த செடி சும்மா எட்டினதுக்கு இப்படி கை எட்டியிருக்காரு, அதை பிடிச்சிட்டாரு அந்த பூண்டு செடியை. ஆனால் அந்த பூண்டு செடிக்கு பலன் இருக்கா? இவ்வளோ பெரியவரை இழுக்க முடியுமா? அதால் முடியாது. ஆனாலும் பாருங்களேன், அந்த பூண்டு செடி அப்படியே தப்பு வச்சுட்டு அப்படியே சும்மா பிடிச்சிட்டு மெதுவாக அடுத்தது அவருடைய கரம், இந்த கரம் வந்து வேற யாரும் அந்த கரத்தை பிடிச்சி தூக்கின மாதிரி இருந்ததாங்க. ஹல்லேலூயா. அப்படியே தூக்கி வெளியே வீசின மாதிரி இருந்ததாங்க. ஹல்லேலூயா. அப்போ பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த அண்ணன் சொன்ன சாட்சி. அப்போ
அவ்வளவு ஆண்டவர் அந்த ஆபத்து நாட்களிலே ஒருவரும் இல்லாத இடத்துல மனுஷனால் முடியல, ஆனால் தேவன் அந்த இடத்துக்கு போயிருக்காரு பாருங்க. அந்த ஒரு மனுஷனை ஒரு சகோதரனுக்கு கஷ்டம் வந்திருக்கு அப்படின்னு அவர் கூப்பிட்ட உடனே அவர் போயிருக்காரு பாருங்களேன். ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆண்டவர். ஹல்லேலூயா. அதை பிடித்து அப்படியே தூக்கி வீசினோடனே தொப்புன்னு வந்து விழுந்து தப்பிச்சம் பொழைச்சன் ஓடி வந்து ஏசப்பாக்கு நன்றி சொல்லி எங்கள் எல்லாருக்கும் வந்து அந்த சாட்சியை சொன்னார். எனக்கு அது சொல்லி 10 வருஷத்துக்கு 15 வருஷம் ஆயிருக்கும். ஆனால் என்னால் அது இன்னும் இது மறக்க முடியல. அந்த சாட்சி அப்படியே என் இருதலுக்கு, ஏன்னா இந்த வசனத்தை பார்க்கும்போதெல்லாம் அந்த அண்ணன் ஞாபகம் வரும். அவ்வளவு ஆண்டவர். அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுக்கு எப்பெல்லாம் நெருக்கம் வருதோ யார்ட்டையும் சொல்லாதீங்க. எல்லா சூழ்நிலைகளையும் வருவதற்கு ஒருவர் தான் இருக்கார். யார் அவர்? அவர் தான் இயேசு. எல்லா நெருக்கத்தையும் விடுவிக்க ஒருவர் தான் உண்டு, அவர் தான் இயேசு. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட அதே சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 19வது வசனம். 18 வாசிக்கலாமா? 19 18 வாசிக்கலாம். வாசிங்கம்மா. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். உங்க இருதயம் நொறுக்கப்படுதா, கசங்கி இருக்கா, காயப்பட்டிருக்கா, எங்கேயும் போகாதீங்க, ஆண்டு விட்டுருங்க. ஹல்லேலூயா. சில சமயத்தில் நம்ம அப்படி நொறுக்கப்படும் போது கஷ்டப்படும் போது யார்ட்டையும் பேசவும் பிடிக்காது. பார்த்தீங்களா? அந்த அனுபவம் இருந்தவங்களுக்கு தெரியும். அப்படியே அமைதியாக இருக்க தோணும். ஆண்டவர்கிட்ட போய் கூட ஜெபம் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ ஏன்னா கண்ணீர் நிறைஞ்சிருக்கும், இருதயத்தை அழுத்திருக்கும் பாரம். யார்கிட்ட சொன்னாலும் நமக்கு அதுலேருந்து என்ன இல்லை, விடுவிப்பார் ஒருவரும் இல்லை. அப்படியே நொறுக்கப்பட்டு நறுக்கப்பட்டு அப்படியே அந்த நேரத்தில் அமைதியாக இருங்க, ஆண்டோட பிரசனத்தை உணர்ந்துருங்க. நீங்கள் கண்ணீர் விட்டாலும் பரவாயில்ல, இயேசுவே ஒரு வார்த்தை சொல்லுங்கள். கர்த்தர் கூப்பிட்ட உடனே அடுத்த செகண்டில் நம்ம மத்தியில் வருகிற தேவன். ஹல்லேலூயா. நொறுங்குண்ட இருதயத்தை அவர் என்ன பண்ணுறதில்ல, புறக்கணிப்பதில்லை. என்ன பண்ணுறதில்ல, புறக்கணிக்க மாட்டான். போ, நீ இவ்வளோ நாள் என்னை தேடல, இப்போ தான் வந்து என்னை தேட, உனக்கு கஷ்டம் வந்து என்னை தேடுவியா, உனக்கு கஷ்டம் நான் ஏதாவது வேதனைனா என்கிட்ட வருவியான்னு சொல்ல மாட்டார். எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் அவர் அடுத்த நிமிடம் ஓடி வந்து நம்மை பாதுகாக்க விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதே சங்கீதம் 34:19 சங்கீதம் வாசிங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து நம்மை அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா. துன்பம் வருதா? சில சமயத்தில் நம்ம நீதிமானா இருந்தால் என்ன வரும், துன்பங்க வரும். அதனால் சோர்ந்து போகாதீங்க. இன்னும் அதுக்கு அடுத்தது அதுக்கு ஆறுதலான வசனம் பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 10:30 வாசிங்க. இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இப்ப எதை இழந்தாலும் எங்க பெற்றுக்கொள்வோமா, அதை மறுமையிலே நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்வோமா. இன்னொரு வசனம் 1 தெசலோனிக்கேயர் 3:3 வாசிங்க. உங்களுக்கு ரெஃபரன்ஸ் அதெல்லாம் கொடுக்கல, கடைசியாக எடுத்தேன். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க, இப்படிப்பட்ட உபத்திரவம் நெருக்கம் சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. சில சமயத்தில் நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. அடுத்தது, நமக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது, ஊழியர்கள் சொல்றாங்க, நாங்க உங்களிடத்தில் இருந்தபோது முன்னே உங்களுக்கு நாங்க சொன்னோமே, உங்களுக்கு முன்னறிவித்தோம், அப்படியே வந்து நேரிட்டதென்றும் அறிந்திருக்கிறீர்கள். அப்படியே இப்ப வந்துருச்சு. ஆனா என்ன பண்ணாதீங்க, அதுக்காக சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். இது எப்படிப்பட்ட உபத்திரவமா? லேசான உபத்திரவம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இது லேசான, நீ படுற கஷ்டம் இது லேசு. பாடலும் இருக்கு பாருங்க, அதி சீக்கிரத்தை நீங்கி விடும் இந்த லேசான, இது லேசானது. சொல்லுங்களா பக்கத்தில். அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, இது போய் லேசா, இது எவ்வளோ என் இருதயத்தை பாரப்படுத்துது, எவ்வளோ அழுக வருது, இருதயமே வெடிச்சு போகிற மாதிரி இருக்குன்றீங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான. ரொம்ப சீக்கிரத்தில் நீங்க போகுது இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. ஆனால் அது யார்கிட்ட போனோம்? ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் போனோம். நீங்கள் உங்கள் பிரச்சனையை பக்கத்தில் சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அது நாளாக அடுத்தது பரவிடும். அது நிமித்தம் பல பிரச்சனைகள் வரும். அப்பா
அதனால் எல்லா உபத்திரவம் எல்லா நெருக்கங்கள் வந்தாலும் தேவனிடத்தில் அமைதியாக காத்துருங்க. ஒரு சகோதரியை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பித்து நான் சீக்கிரமாக முடிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். இந்த இப்படிப்பட்ட உபத்திரவம் நம்ம வாழ்க்கையில் வந்ததே இல்லை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11லிருந்து 16 வரைக்கும் வாசிங்க. மறுநாளிலே ஒரு நாள் வாசிங்க. அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். நாயின் ஊருக்கு போனார் இயேசு. அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவரோட கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது, இயேசு அந்த ஊரின் வாசலுக்கு என்ட்ரன்ஸ்ல போய் சமீபித்த போது, மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். ஒரு மரித்த ஒருத்தனை கூட்டிட்டு பாடையில தூக்கிட்டு வராங்க. அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவன் தன் தாய்க்கு ஒரே மகன். எத்தனை பேர் இருங்க? எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க? ஒன்று 2 3 இருந்தா கூட ஒன்று போனாலும் ஒன்றுன்னு சொல்லலாம். ஆனா யாரு? ஒரே மகன். ஒன்று தான் அந்த தாய்க்கு. அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். கைம்பெண்ணா என்ன? விதவை. கணவன் இறந்து போயிட்டாங்க. அப்போ யாரு? சகோதரியும் தன் மகனும் மட்டும்தான். இந்த நாயினூர் அந்த அம்மாவும் மகனும் மட்டும்தான் இருக்காங்க. இப்போ அந்த மகனும் இறந்தாச்சு. இப்போ யார் இருக்குது? அந்த அம்மா மட்டும்தான். எவ்வளவு வேதனை யோசித்து பாருங்க. இந்த மாதிரி நெருக்கையா இருக்காது ஒன்றா? யாருமே கணவனும் இல்லை, மகனும் இருந்தான். அவனாவது ஒரு ஆறுதல் நினைச்சேன். அந்த மகனும் இறந்து போயிட்டான். இப்போ தனிமையாக விடப்பட்டான். அவளுக்கு இனி வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நீங்களும் நானும் அந்த என்ன பண்ணியிருப்போம்? என்னையே ஏன் பார்க்குறீங்க? அப்படி ஒரு நிலைமை வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்களோட நாமளும் போய் சேர்ந்துடலான்னு நினைப்போம். அப்படி இனி எல்லாமே இல்லையே, எல்லாமே போச்சு, இனி வாழ்ந்து யாருக்காக வாழ போறோம்? அப்படி நெருக்கம் தான் அந்த விதவை, நாயினூர் விதவைக்கு. வாசிங்க. ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகினார். ஹல்லேலூயா. பாருங்க, வெகு ஜனங்கள் அவளோட கூட வராங்க. என்ன பேசிட்டு வந்திருப்பாங்க? இது என்ன பாவம் பண்ணிச்சோ, புருஷனையும் போட்டுச்சு, தள்ளி மண்ணில் போட்டுச்சது. அடுத்தது இருந்தால் அந்த ஒரு பையனையும் மண்ணில் போட்டுருச்சு. இனி யாருக்கு? இனி இது வாழ்ந்து என்ன இருந்து என்ன பிரயோஜனம்னு சொல்லியிருக்க மாட்டாங்களா? ஆனால் நேராக நல்லா பேசுவாங்க. கவலைப்படாத, நான் இருக்கிறேன், நான் உனக்கு அக்காவாக இருக்கிறேன், அம்மாவாக இருக்கிறேன், தங்கச்சியாக இருக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த நேரத்தில் சும்மா சொல்லுவாங்க, பார்க்குறோம்ல. அதுக்கு அடுத்தது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? பின்பாக போய் வேற தான் பேசியிருப்பாங்க. அப்போ அந்த மகள் தனிமையாக இருக்கா, நெருக்கப்படுறா, கஷ்டத்தில் இருக்கா. ஆனால் யாருமே அவளை பார்த்து ஒரு குழந்தைய தர முடியுமா? இல்லை நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தர் அவளிடத்தில் வர்றார். அவளை பார்த்து அவள் மேல் மனதுருக்கம். ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் மனதுருக்கமுடையவர். நீங்க நெருக்கப்படுகிற நேரத்திலே உங்களுக்கு சமீபமாய் வர அவர் மனதுருக்கமுடையவர். அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டா. அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அதை சுமந்தவங்க நின்னாங்க. அப்பொழுது அவர் வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். ஹல்லேலூயா. பாருங்க, கிட்ட வந்தார். அவர் இரக்கமுள்ள தேவன். அருகில் வரார். சரி, அவளை நீ அழாத, இனி கண்ணீர் விடாத அப்படின்னு சொல்லி அந்த மகனை எழுந்திரு என்று சொல்லி எழும்பி உட்கார வச்சு பேச தொடங்கிட்டு போறார். எவ்வளவு இரக்கமுள்ள தேவன்! அந்த தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. இது மனுஷனால் கூடாது. யாரால கூடும்? தேவனால் கூடும். நெருக்கப்படுகிற நேரங்களிலே கர்த்தர் உனக்கு தஞ்சமாக இருக்கிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பார்க்கணும்? முதல்ல ஆண்டவரை விசுவாசிக்கணும். 2வது இயேசுவின் இடத்துல ஜெபிக்கணும். 3வது எல்லா நேரங்களிலும் பிரச்சனைகளை யார்கிட்ட சொல்லணும்? இயேசுக்கிட்ட சொல்லணும். அவர் சொல்லலனாலும் அவர் அமைதியில் எந்த நேரத்தில் நீ பிரச்சனையில் இருக்கிறியோ, எப்போ நம்ம ஆபத்தில் இருக்கிறோமோ அந்த நேரத்தில் தேவன் அருகில் வந்து நம்மை அதிலிருந்து விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த பிரச்சனை கண்டு, போராட்டத்தை கண்டு, நெருக்கத்தை கண்டு பயப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. எந்த பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும் பயப்படாதீங்க.
கலங்கவே கலங்காது. ஆனால் எப்படி கலங்காதுன்னு சொல்கிறீங்க? கலங்கித்தானே ஆகுது. ஒரு நிமிஷம் அப்படியே ஆடிடுதில்ல, அப்படி இருதயம் ஆட தான் செய்யும், கலங்க தான் செய்யும். அடுத்த செகப்படியே ஆண்டு விட்டுருங்க. ஆண்டவர் உங்களை பிடிச்சிக்கிறேன். அவர் பாதம் இருக்குது பாருங்களேன், அவர் பாதம் போல் ஒன்றும் கிடையாது. அவர் நான் அடிக்கடி எப்பயாவது ஏதாவது மனசு கஷ்டமாக இருந்தால் நேராக சர்ச்சு கீழே வந்து உட்காந்துருவேன். சேர் போட்டு உட்காந்துட்டு நேராக சிங்காசனத்தில் ஆண்டவர் ஏசப்பா இருக்கிறார், அவர் பாதத்தை போய் அப்படியே பிடிச்சிடுவேன். ஹல்லேலூயா. எத்தனையோ நன்மைகளை அப்படி தான் பெற்றேன். அப்படி தான் இந்த சபையிலிருந்து நான் அநேக நன்மைகளை பெற்றதுண்டு. அருமையான தேவனுடைய ஜனமே, நான் என்ன சொல்கிறேன்னா அதான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் உலகத்தில் பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, நிந்தைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, ஆபத்துகள் உண்டு. எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரோட பாதத்தை பிடிச்சிருங்க. கர்த்தர் நம்மை வாளாக்காமல் தலையாக்குகிறவர், கீழாக்காமல் மேலாக்க பண்ணுகிறவர், பிரச்சனையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவர், நம்மை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போய் நிறுத்துகிறவர். ஹல்லேலூயா. கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நம்மை தாங்குகிறவர். ஹல்லேலூயா. அந்த தேவனை நாம் எல்லாம் மகிமைப்படுத்தலாமா? ஒரு நிமிடம் எல்லாம் எழும்பி நில்லு. தேங்க்யூ ஜீசஸ். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது, நமக்கு நேரம் இல்லை. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவனால் எல்லாம் கூடும், மனுஷரால் இது கூடாது, தேவனால் கூடும். எத்தனை போராட்டங்கள் இருக்கா, விசுவாசிங்க. இந்த காரியத்தை நிறைவேற்ற என்னை ரட்சித்த, என்னை நேசிக்கிற, என் மீது அன்பு செலுத்துகிற, எனக்காய் சொந்த இரத்தத்தை முற்றிலும் சிந்தின என் இயேசுவால் தான் இது முடியும். என்னால் முடியாது, இது என்னை பெற்றவர்களால் முடியாது. எனக்கு துணையாக இருக்கிற கணவனாலோ மனைவியாலோ அல்லது என் பிள்ளைகளாலோ இது முடியாது. ஆனால் நான் ஆராதிக்கிறேன், தேவனால் முடியும். நான் ஆராதிக்கிறேன், தேவனால் முடியும். நான் உம்மை விசுவாசிக்கிறேன்ப்பான்னு சொல்லுங்க. உம்மை நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. ஓ, உம்மை தவிர எங்களை ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் யார் உண்டு ராஜா? எங்களை அரவணைக்க, எங்களை ஆண்டவரை தேற்றிட ஆற்றிட யார் உண்டு ஆண்டவரே? உம்மை நான் விசுவாசிக்கிறேன். என் ஜபத்தை கேட்கிறவர் நீர் ஆண்டவரே. ஓ, என் பிரச்சனைகளை தீர்க்கிறவர் நீர் ஆண்டவரே. நாயின் ஒரு விதவைக்கு, ஓ தனிமையாக இருந்த அந்த மகளுக்கு, ஓ ஹாலில் ஒரு அற்புதம் செய்தீரே. கிட்டு மனதுருக்கம் உடையவர் நீர் அல்லவா ஆண்டவர்? சொல்லு, மனதுருக்கம் உடையவர் நீர் ஆண்டவர். அவள் மீது மனதுருகி கிட்ட வந்து அந்த பாடையை தொட்டு அவளை பார்த்து அழாதே என்று சொல்லி தன் மகன் எழுந்திருக்க பண்ணினார். எழுந்து உட்கார்ந்து பேச வைத்து விட்டு அவர் கடந்து போனார். தேங்க்யூ ஜீசஸ். கண்ணீரோடு வந்திருக்கீங்களா? வேதனையோடு வந்திருக்கீங்களா? துக்கத்தோடு வந்திருக்கீங்களா? யாரிடத்துல போய் இதை நான் சொல்ல முடியும்பா? ஓ ஜீசஸ், உன் கண்ணீரை துடைக்க தேவன் வாஞ்சியா இருக்கு. உன் கிட்ட வந்து உன் கண்ணீரை அழாதே என்று சொல்லுகிற தேவன். இனி நீ அழுவதில்லை, ஓ இனி நீ அழாதிருப்பாய் என்று சொல்லுகிற கர்த்தர். நீ இனி அழுது கொண்டிராய். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எதற்காக துக்கப்படுகிறீர்களோ எல்லாம் சந்தோஷமாய் மாறும் இயேசுவின் நாமத்தினால. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அவர் நம்மை மறக்க மனுபுத்திரன் அல்ல. ஓ ஹல்லேலூயா. அவர் உன்னை மறந்து விடுவதில்லை. உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறார். உள்ளங்கையில வரைஞ்சிருக்க. எனக்கு யார் இருக்காங்கப்பா, என்னை புரிந்து கொள்ள யார் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? உன்னை புரிந்து கொள்ள இயேசு ஒருவர் உண்டு. உன் மீது அன்பு செலுத்த நேசர் ஒருவர் உண்டு. அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. ஓ ஜீசஸ். இயேசு என்ற அந்த இனிமையான நாமம் உடையது. இயேசு என்றால் இனிமையான ஒரு நாமம். மீட்பர், இரட்சகர். ஓ ஜீசஸ். நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். வியாதியின் முற்றில லாஸ்ட் ஸ்டேஜில் இருந்தாலும் என் தேவனால் அற்புதம் செய்ய முடியும்.
தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமல்ல. வியாதியை முற்றிலும் விலக்கி போடுகிறவர். நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீ சுகமாயிரு என்று சொன்ன. பெதஸ்தா குளத்திலே 38 வருடமாக இருந்த அந்த திமிர்வாத காரனை கர்த்தர் எழும்ப பண்ணின தேவன். எத்தனை அற்புதத்தை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அந்த வார்த்தைகளை விசுவாசி. ஓ பிள்ளை இல்லாத அண்ணாளுக்கு நீ போய் போஜனம் பண்ண, உன் துக்கம் நீங்கி சந்தோஷமா இருக்கட்டும் என்று சொல்லு. ஒரு குழந்தை கேட்ட அந்த இடத்துல 6 குழந்தைகளை தந்தா. அருமையான தேவனுடைய மகளே, ஒன்று கேட்டால் பல மடங்கு தருகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். நீ ஒரு ஆசீர்வாதம் கேட்கலாம், ஆனால் கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வாதங்களை தருகிறவர். யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்த கர்த்தர் உன் நிலைமையை ஆசீர்வதிக்க அவரால் கூடும். ஓ உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க அவரால் முடியும். ஓ ஹல்லேலூயா. நீ கையிட்டு செய்கிற பிரயாசங்கள்ல தேவனுடைய கரம் கூட இருக்கும். நல்ல ஆலோசனை தந்து வழி நடத்துகிறவர் அவர். Thank you Jesus. Thank you Jesus. உன் வருமானத்தை பெருக பண்ண அவரால் முடியும். கடன் பாரத்தில் தவிக்கிறீங்களா? ஆண்டவரே இந்த கடன் இதோட நான் முடிச்சிடுறேன்ப்பா, இனி நான் கடன் வாங்க மாட்டேன்னு ஒன்று சொல்லுங்க. ஓ நான் வாங்கி இவ்வளவு நாள் நான் வீணாக போயிட்டப்பா, இனி நீ வாங்க மாட்டேன், இதை மாத்திரம் எனக்கு அடைக்க உதவி செய்யுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த கடனில் இருந்து உங்களை விடுவிக்க தேவனாய் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். இனி நீ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொன்ன ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொன்ன வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். ஓ ரீபா பாபா ரபா ஷவலபரபா. அற்புதங்களின் தேவன் அவர் உன் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்று வேத வசனத்தில் வாசிக்கிறோம். இப்பொழுது நம் மத்தியில் அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஓ மனபாரங்களை எடுத்து போடுகிற கர்த்தர், உன் இருதயம் லகுவாய் மாற்றுகிற கர்த்தர், புது உறுப்புகளை உண்டாக்குகிற தேவன். ஓ ரீகா பாபா ரஷதலபா. முழங்கால்கள் வலி எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்குவதாக. கர்ப்பப்பை கோளாறுகள் மறைவதாக. கேன்சர் வியாதிகள் கட்டிகள் மறைவதாக. ஓ ரீகா பாபா ரபா. இருதயத்தின் வேதனைகள் மாறுவதாக. கிட்னி பிரச்சனை மாறுவதாக. ரீகா பாபா ஷபலபரபா. ஓ தேங்க்யூ. கண் பார்வை சீரடையட்டும். நரம்பு மண்டலங்கள் சரியான முறையில் செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். Thank you Jesus. பல் குடைச்சல் பல் வலிகள் மாறட்டும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே. சுகம் பெறுவார்களாக. சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. இப்பொழுதே சுதந்தரித்துக் கொள்ளட்டும், இப்பொழுதே சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஓ வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஓ பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்னீரே. ஓ உம்முடைய வாக்கு தத்தங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டப்பா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். உன் வாழ்வு சுக வாழ்வாய் மாறட்டும். உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கை அனுதினமும் துளிர்க்கட்டும் ராஜா. சுக வாழ்வு துளிர்க்கட்டும் அப்பா. பட்டு போன வாழ்க்கையை கூட உம்மாலே துளிர்க்க செய்ய முடியும். பட்டு போன வாழ்க்கையை பிடுங்கப்பட்டு விடாதபடிக்கு. ஓ ஜீசஸ் ரிகாபாரபா ஷதரகபா. மீண்டும் அதை தழைக்க செய்யுங்கப்பா. ஓ மீண்டும் அதை தழைக்க பண்ணுங்க. ஓ ஹல்லேலூயா. அது பூக்கட்டும், காய்க்கட்டும், கனிதரட்டும் ராஜா. ஓ அந்த பட்டு போன வாழ்க்கை மீண்டும் செழிப்படைய பண்ணுவீராக. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல எங்கள் பிள்ளைகள் செழித்திருக்கட்டும் ஆண்டவரே, செழித்திருக்கட்டும். உம்மையே நம்பி வந்திருக்காங்கப்பா. உம்மை தவிர யார் உண்டு ராஜா? உம்மை தவிர எங்களுக்கு ஒருவர் இந்த உலகத்தில் ஆறுதல் இல்லை. நீங்க தான்ப்பா எங்கள் ஆறுதல், நீங்க தான்ப்பா எங்க கேடகம், நீங்க தான்ப்பா எங்க துருகம், நீங்க தான்ப்பா எங்க கோட்டை. ஓ ஹல்லேலூயா. எங்கள் கண்மலையாக இயேசுவே உம்மையே நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம். ரீகாபாரா ஷதரகலபரபா. உம்மை நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம். எங்கள் அடைக்கலம் நீங்க தான்ப்பா. ஆறுதல் தஞ்சம் எல்லாமே நீங்க தான்ப்பா.
உடைய பிள்ளைகளுக்கு நல்ல வழிகளை நடத்துங்க. உடைய அடிச்சுவடைகளை பின்பற்ற உதவி செய்யுங்க. இது மனுஷரால் கூடாது, தேவனால் கூடும் என்று அறிந்து செல்கிறார்களே, ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்க்கையிலே என் தேவனுடைய அற்புதத்தை அனுதினமும் அவர்கள் காண உதவி செய்யுங்க. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, கிருபைக்குள்ளாய் மூடிக்கொள்ளுங்க. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய மகிமையை காண்பாய்.